அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்று இந்த வீடியோவில் உங்களுடைய வெற்றியின் பாதையில் பயணிக்கும்போது எந்த மாதிரி நம்மளோட முயற்சி இருக்கணும், அந்த முயற்சி எப்படி இருந்தால் வெற்றி மிக விரைவில் உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மோட்டிவேஷன் தேவை உள்ளவங்களுக்கு உடனடியாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி, உங்களுடைய படிப்புலையும் சரி வெற்றி கிடைப்பதற்கு மிக முக்கியமான தகவல்கள் நம்மளுடைய கல்வி இலவசம் சேனலில் நிறையவே இருக்குது. எடுத்து பார்த்து பயன்பெறுங்க. ஒவ்வொரு சவாலும் ஏதேனும் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கிறது. ஏதேனும் கற்றுக்கொண்டு முன்னேற வேண்டும் என்று உறுதியாக இருங்கள். பயப்பட வேண்டாம். ஆமாங்க, நம்ம ஏதோ நடக்குதே லைஃப்பில், ஒரு நல்ல ஒரு செயல்பாடுகளே இல்லையே அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். அப்படிலாம் இல்லைங்க. ஒவ்வொரு வாய்ப்பும் உங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லி கொடுக்கறதுக்கு தான் வருது. அதை நீங்கள் தான் பின்பற்றி நடக்கணும். அப்போ வெற்றி உங்களுக்கு தான். பயப்பட வேண்டாம், உறுதியாக முன்னேறுங்க. காலம் நீ பயந்தால் ஓடும், பயணித்தாலும் ஓடும். நீ துணிந்தால் மட்டும்தான் உன் பின்னால் ஓடி வரும். எப்போதும் துணிச்சலுடன் செயல்பட முடிவு எடுக்கின்றோமோ அப்போதே வெற்றி ஆரம்பமாகிறது. ஆமாங்க, நம்ம செயலை செஞ்சு முடிக்கும்போது கிடைக்கிறதில்ல வெற்றி. அந்த செயலை செய்யலான்னு ஒரு முடிவெடுத்து, இந்த செயலை என்னால் முடியும், செஞ்சு முடிப்பேன், இந்த வெற்றி எனக்கு தான், இந்த செயலில் சிறந்தவன் நான் தான் அப்படின்னு முயற்சி ஆரம்பிக்கும் போதே வெற்றி உங்களுக்கு உரித்தாயிருச்சு. ஆனால் அந்த வெற்றியை உங்கள் வசம் நீங்கள் கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? நீங்கள் வெற்றியை நோக்கி ஓடாதீங்க. எனக்கு வெற்றி கிடைக்கணும், வெற்றி கிடைக்கணும், வெற்றி கிடைக்கணும், நான் இந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அந்த முடிவு நோக்கி நீங்கள் ஓடாதீங்க. உங்களோட உழைப்பு பாருங்கள். உங்கள் உழைப்பு நீங்கள் எப்படி கொடுக்குறீங்கன்னு யோசிங்க. உங்கள் உழைப்பில், உங்களோட முயற்சியில், உங்கள் செயல்பாடுகளில் கவனத்தை செலுத்துங்க. வெற்றி ஆட்டோமேட்டிக்காக உங்களை நோக்கி வரும். நீங்கள் அதை தேடி போகவே வேண்டாம். இப்போது மனதை மகிழ்ச்சி நிறைந்ததாக வைத்திருங்கள். நிரந்தரமாக மகிழ்ச்சி உங்களிடம் குடியிருக்கும். ஆமாங்க, நம்ம எப்போவுமே ஒரு வாழ்க்கையில் குழப்பத்திலே இருக்கோம். எதுக்காக அப்படின்னா, நம்ம செய்கிற செயல்பாடுகளில் நம்மளுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை, வெற்றி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமான நிலையில இருக்கோம். அப்படி இருக்கக்கூடாதுங்க. அந்த மாதிரி இருக்க நிலையிலும் கூட, அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையிலும் கூட நீங்கள் மகிழ்ச்சி உள்ளவங்களா உங்களை காட்டிக்கங்க. உங்களோட மனதை எப்போதும் மகிழ்ச்சியாக வைங்க. நான் சாதிக்க பிறந்தவன், இந்த வெற்றி எனக்கானது, இந்த செயலில் நான் தான் சிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றின ஒரு நேர்மறையான எண்ணங்களை கொண்டு வந்து அதை மகிழ்ச்சிகரமாக கொண்டு வாங்க. கண்டிப்பாக அந்த முடிவு ரிசல்ட் வந்து உங்களுக்கு எப்போவுமே மகிழ்ச்சி அதிகத்தை கொடுக்கறது மாதிரி ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வெற்றியை உங்களுக்கு கொண்டு வரும். உங்களுடைய செயல் எதுவாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முயற்சியாக இருக்கலாம், நீங்கள் விருப்பத்தோட முழு ஈடுபாட்டோட செய்யுங்க. அப்படி செஞ்சால் மட்டும்தான் உங்கள் எய்ம், உங்களோட லட்சியம், நீங்கள் நினச்சிருக்க இலக்கை விட அதிகமாக, இன்னும் அதிகமாய் வெகு விரைவில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் குறிக்கோளை முடிவு செய்த பின் அதற்கான முயற்சிகளில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். ஆமாங்க, நீங்கள் உங்களுக்கான இலக்கை முடிவு பண்ணிட்டீங்களா? உங்களுக்கான ஆம்பிஷன், உங்களுக்கான லட்சியம் இதுதான் முடிவு பண்ணதுக்கப்புறம் முயற்சியில் தான் கவனம் செலுத்தணுமே தவிர, அதற்கான ஷார்ட் ஃபார்ம் என்ன, சீக்கிரமாக அடைகிறதுக்கான வழி என்ன, இப்படிலாம் யோசிக்கவே கூடாதுங்க. நீங்கள் முயற்சியை போடுங்க. உங்களோட உழைப்பு, உங்களோட விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியாக வந்து சேரும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. கல்வி இலவசம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.